அஸ்ட்ரோ லைஃப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிடர் சூரியதேவின் அன்பான வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேரெண் 20 உடையவர்களின் வாழ்க்கை பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. பேரெண் 20 என்பது 2 என்ற சந்திரனின் மென்மையும் 0 என்ற அகன்ற வெற்றிடத்தின் பிரபஞ்ச சக்தியாகும். 2 என்பது உணர்ச்சியின் பிரதிநிதி, அன்பு, கருணை, கனிவு, கலைநயம் ஆகியவற்றை குறிக்கிறது. 0 என்பது அந்த ஆற்றலை பெரிதாக்கும் விசையாகும். அதனால் பேரெண் 20 உடையவர்கள் வாழ்க்கையில் நுண் உணர்வும் ஆன்மீக நோக்கமும் மறைமுக சக்திகளும் கொண்டவர்களாக இருப்பார்கள். பேரெண் 20 உடையவர்கள் வெளியில் மென்மையானவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் வலிமையான மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சந்திரனின் ஆற்றலால் இவர்களுக்கு கற்பனை, கலைநயம், ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகம். 0 என்பதால் இவர்களின் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். சில சமயம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்த முடியாமல் தவறவிடுவார்கள். ஆனாலும் விதியின் ஆதரவை இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் உயர்த்தும். இவர்களின் வாழ்க்கை உணர்ச்சி, தியானம், ஆன்மீகம், ஆய்வு செய்தல், மீண்டும் உணர்ச்சி என்ற சுழற்சியில் செல்லுதல். அதிகமாக கோபத்தால் பெரும் நஷ்டமும் துன்பமும் நேருங்க. பேரெண் 20 உடையவர்கள் மிகவும் உண்மையானவர்கள். இவர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தும் பாணி, கலைநயம் நிறைந்ததாக காதல் இருக்கும். ஆனால் சந்திரனின் தாக்கத்தால் மனநிலை மாறுபாடு அதிகம். ஒரு நேரத்தில் அதிக அன்பு, அடுத்த நேரத்தில் குறை சொல்லும் தன்மை இவர்களிடம் இருக்கும். இதனால் உறவில் சிறு சிக்கல்கள் வரலாம். திருமண வாழ்க்கையில் ஆரம்பத்தில் உணர்ச்சி மிகுதி, புரிதல் குறைவு இருக்கும். ஆனாலும் துணையின் ஆதரவும் இவர்களின் ஆன்மீக பார்வையும் குடும்பத்தை நல்ல நிலையில் வைத்திருக்கும். பேரெண் 20 உடையவர்களுக்கு பணம் சம்பாதிப்பதில் உழைப்பும் அதிர்ஷ்டமும் சேர்ந்தே இருக்கும். திடீர் லாபம், திடீர் நஷ்டம் இரண்டும் வரும். ஆனால் நீண்டகால முதலீட்டில் நல்ல பலன் கிடைக்கும். நிலம், வீடு, நீண்டகால சொத்து சேர்ந்தால் இவர்களுக்கு நல்லது. லாட்ரி, சூதாட்டம் போன்ற இடங்களுக்கு இவர்கள் தோல்வி சந்திக்கிறார்கள். அதனால் அவை தவிர்க்கப்பட வேண்டும். சிக்கனமாக சேமித்தால் வாழ்க்கையில் நிலையான பொருளாதாரம் இருக்கும். பேரெண் 20 உடையவர்கள் கலைக்கல்வி, இலக்கியம், ஆராய்ச்சித்துறை, ஆன்மீகம், மனோதத்துவம் போன்ற துறையில் சிறந்த திறமையை வெளிப்படுத்துவார்கள். இவர்களின் கற்பனை ஆற்றல் அதிகம். நட்பில் இவர்களுக்கு சிலரே உண்மையானவர்கள். ஆனாலும் அந்த ஒரு சிலருக்காக உயிரையே அர்ப்பணிப்பார்கள். சில சமயம் தவறான நட்புகள் இவர்களின் வாழ்க்கையில் சோதனைகளை உண்டாக்கலாம். வேலை வாழ்க்கையில் இவர்களுக்கு முதலில் சோதனை அதிகம். ஆனாலும் பொறுமையும் படைப்பாற்றலும் இவர்களை உயர்த்தும். கலைத்துறை, ஆராய்ச்சி, ஆன்மீகம், மருத்துவம், சட்டம், கல்வி, சமூக சேவை போன்ற துறையில் இவர்களுக்கு நல்ல வெற்றியை தரும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் புரிதல், பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம். தனியாக நடத்தும் வியாபாரம் இவர்களுக்கு ஏற்றது. பேரெண் 20 உடையவர்களுக்கு உணர்ச்சி அதிகம் கொண்டவர்கள் என்பதால் மன அழுத்தம், கவலை, அச்சம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தும். தூக்கமின்மை இவர்களுக்கு சாதாரணமாக நிகழும். உடல் ரீதியான நரம்பு பிரச்சனைகள், குளிர், ஜீரண கோளாறுகள், ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். யோகா, தியானம், அமைதியான நடைப்பயிற்சி இவர்களுக்கு நல்ல மருந்து. அரசியலில் இவர்களுக்கு மக்களின் உணர்ச்சியை கவரும் திறன் இருக்கும். ஆனாலும் மன உறுதி குறைவு காரணமாக உயர்வு தாழ்வு வரும். கலைத்துறையில் இவர்களின் படைப்புகள் ஆழமான உணர்ச்சியும் ஆன்மீக பாவனையும் கொண்டதாக இருக்கும். இலக்கியம், இசை, ஓவியம், சினிமா போன்ற துறைகளில் இவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பேரெண் 20 உடையவர்கள் சந்திரனின் உணர்ச்சி ஆற்றலும் 0 ஆன்மீக விசையும் சேர்ந்து வாழ்கின்றனர். இவர்களின் வாழ்க்கையின் உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனாலும் அமைதி, பொறுமை, தியானம், ஆன்மீக நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடித்தால் இவர்கள் வாழ்க்கை மிகுந்த வெற்றி பெறும், பெயர் பிரபலமடையும். மொத்தத்தில் பேரெண் 20 உடையவர்கள் உணர்ச்சி மிகுதியுடனும் ஆன்மீக உணர்வுடனும் வாழ்க்கையில் தங்கள் தனித்துவத்தை வெளிப்படுத்தும் ஆன்மாக்கள் என்றே சொல்லலாம். முடிவாக, பிறந்த தேதிக்கு தகுந்தாற்போல் பேரெண் 20 சயின்டிஃபிக் பயோ நியூமராலஜி படி வசீகரமாக மேட்சாக இருந்தால் பொது வாழ்க்கையில் படிப்படியாக வளமையான
நிலையை அடைவார்கள். நன்றி, வணக்கம், நமசிவாயம்.